1983ல அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டான ஹாவர்ட் கார்ட்னர் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க ஒரு கதையாக பார்க்கலாம். ஒரு ஊரில் இருக்க டேஞ்சரஸான ரயில்வே ட்ராக் மேலே ஒரு ஃப்ளைஓவர் கட்ட ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் இதை பிடிக்காத சில பேர் அதை அப்போஸ் பண்ணி பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. ஆனா இதெல்லாம் நல்லதுக்காக பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்க ஒரு 9 பேர் கொண்ட குழு ஒன்று கிரியேட் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிக்சர் ஸ்மார்ட், காட்சி இடவியல் அறிவு. இவ சின்ன வயசுலயே நிறைய ஹைட் அண்ட் சீக் பசில்ஸ் எல்லாம் விளையாடுவா. அவளுக்கு ஷேப்ஸ் பத்தி நிறைய ஐடியாஸும் இருக்கு. அதனால இந்த பிரிட்ஜை எப்படி கட்டலாம் அப்படின்றத பத்தி அவ தான் டிசைன் பண்றா. ரெண்டாவது நேச்சர் ஸ்மார்ட், இயற்கை அறிவு. இந்த பையனுக்கு இயற்கை மேலே ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. இவன் நேச்சரை பாதிக்காம எப்படி இந்த பிரிட்ஜை கட்டலான்றதை பற்றி யோசிக்கிறான். இந்த மாதிரி யோசனை அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. எல்லா உயிரினங்களையும் அவன் ரொம்ப அன்பாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கிறான். தேர்ட் நம்பர் ஸ்மார்ட், தர்க்க கணித அறிவு. இவளுக்கு மேக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் அத்துப்படி. சின்ன வயசுல பீச்ல மண் வீடு கட்டுறதுக்கு எத்தனை பக்கெட் வேணும்னு கணக்கு பண்ணிட்டு இருப்பா. ஸ்கூல்ல இவ தான் செஸ் மாஸ்டர். இப்போ இந்த பிரிட்ஜை கட்ட என்னெல்லாம் வேணும், எவ்வளோ செலவாகும், என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குன்றத பத்தி யோசிக்கிறா. பட்ஜெட் இவளுக்கு பட்ஜெட், தேவை, ரிஸ்க் இதை பத்தி மட்டும்தான் யோசனை. நாலாவது பீப்புள் ஸ்மார்ட், அதாவது மனித உறவறிவு. இவ அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுக்கு வர சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ற வேலை இவளோட இது. சின்னதுல இருந்தே எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். எல்லார்ட்டையும் நல்லா பேசி பழகுவா. அவளை பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஊர் மக்கள் அந்த மீட்டிங்க்கு வரணும் அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணிடுறது தான் இவளுடைய வேலையா இருக்குது. அஞ்சாவது வேர்ட் ஸ்மார்ட், அதாவது மொழி அறிவு. இவளுக்கு வார்த்தை திறமை ரொம்ப ஜாஸ்தி. சின்ன வயசுல இருந்தே ஸ்பீச், கவிதை நிறைய எழுதுவா. எல்லாரும் டூர் கைட் பின்னாடி சுத்திட்டு இருந்தப்ப இவ மட்டும் கைட் புக்கை வச்சுட்டு சுத்துவா. இப்போ மீட்டிங்ஸ்க்கு வர மக்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இந்த பிரிட்ஜில் இருந்து என்ன நன்மைகள் வருது, அதோட இமோஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல யூஸ் பண்ணி கன்வின்சிங் ஸ்பீச். ஆறாவது லைஃப் ஸ்மார்ட், இருத்தலியல் அறிவு. இவருக்கு நல்லா பேசுற திறமை இருக்கு. சின்னதுல இருந்தே யாரையும் பேசியே கவுத்துருவாரு. இப்போ ஃபர்ஸ்ட் அவருடைய பூனை எப்படி ட்ரெயின் ட்ராக்ல அடிபட்டு செத்து போச்சுன்னு சொல்லி ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் யாருமே வேணான்னு சொல்ல முடியாத அளவுக்கு மிஸ் வேர்ட் ஸ்மார்ட் எழுதி கொடுத்த ஸ்பீச்சை இவர் இங்க பேசுறாரு. ஏழாவது மிஸ்டர் பாடி ஸ்மார்ட், உடல் இயக்க அறிவு. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண அப்புறம் இவரோட தலைமையில இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்க கூட இவரோட திறமையை கண்டு, இவரோட நேர்த்தியை கண்டு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. நடுவில் ஃபுட்பால் விளையாடுறதுக்கும் இவர் போவார். அவருடைய ஜூனியர்ஸ்க்கு ஸ்கில்ஸையும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. எட்டாவது செல்ஃப் ஸ்மார்ட், சுய அறிவு. இவங்களுக்கு இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல கில்லாடி. சின்னதுலேயே அவங்க யோசனை பெருசாக இருந்துச்சு. நிறைய புக்ஸ் வாசிப்பாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவங்களோட இமோஷன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இவங்க இந்த இடத்துல பாசிட்டிவ் பில்லாக இருக்காங்க. யாராச்சும் சோர்வானாவோ இல்லை ஏதோ சண்டை டென்ஷன் அப்படின்னு ஏதாச்சும் வந்தாவோ அதை தீர்த்து வைக்கிறது தான் இவங்களுடைய வேலை. கடைசியில் மியூசிக் ஸ்மார்ட், இசையறிவு. இவங்க இந்த பிரிட்ஜோட ஓப்பனிங் செரமனிக்காக ஒரு பாட்டு ஒன்று எழுதுறாங்க. அதுக்கு மியூசிக்கும் போடுறாங்க. சின்னதில் பியானோ வாசிக்கிறதுல ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஹிப்ஹாப், ஜாஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்க. தொடக்க விழாவில் இவங்களுடைய பேண்ட் அந்த ஃபங்க்ஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஹாவர்ட் கார்ட்னர் பெடகாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், அதாவது டீச் ஸ்மார்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இக்யூ, ஐக்யூ அந்த கிளாசிஃபிகேஷனை விட இந்த கிளாசிஃபிகேஷன் பெட்டராக இருக்கா? உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.